பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பைபிள்ல வாசிக்க நல்லா கவனிச்சு பாருங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மேம்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரமல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம்னு சொல்லி வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில ரொம்ப சரியா இருக்கணும் பிரியமானவங்களே. குறிப்பா நிறைய பேர் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க அவிசுவாசமான வார்த்தைகளை பேசும்போது நம்மளும் உட்கார்ந்து ஆமா நடக்காதுன்னு சொல்லி பேசுறதுக்கு கர்த்தர் நம்மளை இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாய் நம்ம அழைக்கல. விசுவாசமான வார்த்தைகளை அவங்க இடத்துல பகிர்ந்து கொள்ளதான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். இன்னொரு சில கேங்ல பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஒருத்தர் அழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த அழுகையோடு சேர்ந்து நம்மளும் உட்கார்ந்து புலம்பிட்டும் அழுதுட்டும் ஒரு சில பேரை குற்றப்படுத்திக்கிட்டு குறை பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஏசப்பா நம்மளை அழைக்கல. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. இதோ அவங்க இடத்துல நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நாம் காட்சி அளிக்கணும், நன்மையானதை எடுத்து காமிக்கணும். அதுதான் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு. இதோ நம்ம ஏசப்பாவுடைய ரெப்ரசன்டேட்டிவ். அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், சோசியல் மீடியாஸ். இன்னைக்கு நிறைய பேர் சோசியல் மீடியாஸ்ல ஆக்டிவா இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ரொம்ப கவனமா இருக்கணும். சோசியல் மீடியாஸ்ல ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பிரதரை நான் பார்த்தேன். சோசியல் மீடியால ஒரு நல்ல யூத் மினிஸ்ட்ரி, சில்ட்ரன் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருந்தார். கொஞ்சம் ஒரு 10 நாள் கழிச்சு அவருடைய போட்டோஸ் பார்க்கும்போது ஒரு சர்ச்ல பிரீச் பண்ணிட்டு போட்டோஸ் நான் பார்த்தேன். ஓகே, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதே நபருடைய வீடியோ நான் பார்த்த போது ஒரு சினிமா பாட்டுக்கு டிக்டாக் கேங்கோட சேர்ந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு காட்சி பார்த்தேன். அப்ப யோசனை பண்ணி பாருங்க, நம்ம முன்னாடி நிறைய பேர் என்ன மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் என்ன ரெப்ரசன்ட் பண்றோம்? யோசனை பண்ணி பாத்தீங்களா? நன்மையானதை காட்டணும். ஆனா நம்ம என்னதை காமிக்கிறோம்? ஒரு பக்கம் நம்ம காமிக்கிறது நன்மையான காஸ்பல் காரியம், சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு காரியம். இன்னொரு பக்கம் டான்ஸ், அது சினிமா பாட்டுக்கு. இது தேவையா? பார்க்கிறவங்க குழப்பம் அடைய மாட்டாங்களா? ஏசப்பாவோட இருதயம் எவ்வளவு துக்கம் அடைஞ்சிருக்கும். தயவு செய்து இனி வரக்கூடிய நாட்களிலாவது நம்முடைய வாழ்க்கையில இதோ நன்மையான காரியங்களை நாம் பார்ப்பது, கேட்பது, பேசுவது, நினைப்பது மாத்திரமல்ல, மத்தவங்க முன்னாடி நன்மையானதை நாம் எடுத்து காமிக்கணும். இயேசு இதுக்குதான் நம்மளை அழைத்திருக்கிறாரே தவிர வேற எதற்கும் வரல. இதுக்கு பாஸ்டர் தான் தேவை, ஊழியக்காரர் தான் தேவை, அப்படி கிடையாது. இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கணும். ஏசப்பாவை ரெப்ரசன்ட் பண்ணுகிற பிள்ளைகளாக இருக்கணும். ஃபுல் வீடியோ லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க. இன்னும் அதிகமா இடத்துல பேச விரும்புகிறார். ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ்.